வாட்ஸ்அப் செயலியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய யூசர் நேம் அம்சத்திற்கு மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த அம்சத்தை இந்தியாவில் செயல்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள அரசு இது குறித்து முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் விளக்கம் அளிக்குமாறு மெட்டா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. வாட்ஸ்அப் யூசர் நேம் அம்சத்தின் கட்டமைப்பு, தனியுரிமை பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த விரிவான விளக்கத்தை 3 நாட்களுக்குள் மெட்டா நிறுவனம் சமர்ப்பிக்க வேண்டும். அரசுடன் முறையான ஆலோசனைகள் மற்றும் ஆய்வுகள் முடியும் வரை இந்த அம்சத்தை இந்திய பயனர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது என்று மெட்டா நிறுவனத்திற்கு திட்டவட்டமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அம்சம் ஆபத்தானது என்று கண்டறியப்பட்டால் அதை தடுக்க அல்லது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தற்போதுள்ள சட்ட வழிமுறைகளை பயன்படுத்தவும், தேவைப்பட்டால் புதிய சட்டங்களை இயற்றவும் அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயனர்கள் தங்களின் தனிப்பட்ட மொபைல் எண்களை பகிராமல் யூசர் நேம் என்ற பயனர் பெயர் மூலம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்பதால் இது ஒரு சிறந்த தனியுரிமை மேம்பாடு என்று மெட்டா நிறுவனம் வாதிடுகிறது. ஆனால் இந்திய அதிகாரிகளும் சைபர் பாதுகாப்பு நிபுணர்களும் இதனால் பல கடுமையான ஆபத்துகள் ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர். சைபர் மோசடிகள் மற்றும் டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல்கள் என ஏற்கனவே நவீன மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் மெட்டா அறிமுகப்படுத்தும் இந்த புதிய அம்சம் மேலும் அச்சுறுத்தல்களை உண்டாக்கும் என கருதப்படுகிறது. இந்தியாவில் ஏற்கனவே ஆன்லைன் மோசடிகள் மற்றும் போலி டிஜிட்டல் கைது போன்ற குற்றங்களை தடுப்பது சவாலாக உள்ளதால் மொபைல் எண்களின் தேவை இல்லாமல் போனால் குற்றவாளிகள் தங்களின் அடையாளத்தை முற்றிலும் மறைத்துக் கொண்டு பண மோசடிகளில் ஈடுபட இது வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர். அரசு அதிகாரிகள், காவல்துறை முகமைகள், பிரபலங்கள் அல்லது நம்பகமான பிராண்டுகளின் பெயர்களில் மோசடி செய்பவர்கள் எளிதாக பயனர் பெயர்களை பதிவு செய்து பொதுமக்களை ஏமாற்றக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது சர்வதேச எண்களை பயன்படுத்தி குற்றங்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிவதே கடினமாக இருக்கும் சூழலில் மொபைல் எண்கள் இல்லாமல் முற்றிலும் யூசர் நேம்களை மட்டுமே நம்பி உரையாடல்கள் நடந்தால் குற்றவாளிகளை துரிதமாக கண்காணிப்பதிலும் விசாரணையின் போது உடனடி தரவுகளை பெறுவதிலும் தொலைத்தொடர்பு துறைக்கு சைபர் கிரைம் பிரிவிற்கும் பெரும் சிக்கல் ஏற்படும் என வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த அம்சம் இன்னும் மேம்பாடு மற்றும் சோதனை கட்டத்தில் தான் உள்ளது என்றும் பொதுநபர்கள் மற்றும் வணிகங்களின் பெயர்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இதில் சேர்க்கப்படும் என்றும் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.